அஸ்ஸலாமு அலைக்கும். பூனம் சாரிக்கான ப்ளவுஸில் அழகான பேட்ச் ஒர்க் வச்சு தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். அதுக்கு லைனிங்கோட இந்த ப்ளவுஸ் மெட்டீரியலை அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். நெக்கெல்லாம் எதுவும் ஃபினிஷ் பண்ணல. ஜஸ்ட்டு மெயின் கிளாத்தும் லைனிங்கும் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டே நான் ஸ்லீவுக்கு இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் கொடுத்துருக்கேன். ஸோ இதே பேட்டர்ன் தான் ப்ளவுஸுக்கு பேக் பார்ட்லேயும் வைக்க போகிறேன். அது எப்படி வைக்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் ஒரு ஐடியா வரும், நீங்களும் இதே மாதிரி தைச்சி போட முடியும். ஓகே, நமக்கு பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்காக கேன்வாஸ் பேப்பர் கண்டிப்பாக தேவைப்படும். கேன்வாஸ் பேப்பர் நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே அளவுக்கு லைனிங் கிளாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். எடுத்திருக்க ஷோல்டர் அளவை விட இது ஒரு 1/2 இன்ச்சு கம்மியாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணியிருக்க கேன்வாஸுடைய அளவு பார்த்திங்கன்னா ஒரு 2.25 வர மாதிரி கட் பண்ணியிருக்கேன் அகலத்தில். நீளத்தில் எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தைச்சிருக்க ப்ளவுஸோட ஃபுல்லாக உயரத்தோட கொஞ்சம் கம்மி எக்ஸ்ட்ரா இருக்குது. நம்ம கொஞ்சம் கம்மியாக உள்ளாரே அடங்குற மாதிரி வேணும். நம்ம அப்புறம் கட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சாரீ கிளாத்து தான் பேட்ச் ஒர்க்காக கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்காக சாரீ கிளாத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட லைனிங் கிளாத்தையே நம்மளால் வச்சு தைக்க முடியும். ஆனால் இது ஒயிட் கலராக இருக்கிறதால நம்ம லைனிங் கிளாத்து க்ரீன் கலர் கொடுக்கணுன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்குது. ஸோ எடுத்து கொடுக்காது. அதனால் நான் ஒயிட் கலரில் இருக்கிற லைனிங் கிளாத் தனியாக எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு மேலே வைக்கும்போது கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியுது. நான் இப்போ வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியுது. ஸோ இதே நம்ம லைனிங் கிளாத்தோடு வைக்கும்போது கொஞ்சம் டார்க்காக இருக்குது. அதனால தான் நான் செப்பரேட்டாக கலர் எடுத்திருக்கேன். நம்ம கொடுக்குற பேட்ச் ஒர்க்கு கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம லைனிங் எடுக்கும்போது ரொம்ப அழகாக தெரியும். இப்போது இந்த 4 பார்ட்டும் நமக்கு தேவை. நம்ம ஃபஸ்ட்டு இந்த கேன்வாஸ் பேப்பரும் லைனிங் இருக்கு இல்லையா, அதில் தான் பேட்ச் ஒர்க் கட் பண்ண போகிறோம். ஸோ கேன்வாஸ் பேப்பரை எப்படி ஃபோல்ட் பண்ணுறன்றதை பாருங்கள். இப்படி சென்டராக மடிச்சுக்கோங்க. இதை இன்னொரு மடிச்சுக்கிட்டு, இதுவும் லென்த் அதிகமாக தான் இருக்குது, இதில் இன்னொரு மடிப்பு மடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி மடிச்சுக்கொட்டு சும்மா ஒரு ப்ரெஷ் மட்டும் கொடுத்து விட்டுக்கிறேன். இப்போது சென்டரில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி போட போகிறேன். ஸ்கேல் வச்சு கூட போட்டுக்கோங்க. நான் சும்மா ரஃப்பாக பேனால் மட்டும் போட்டுக்கிறேன். இதை கட் பண்ணும்போது கவனமாக பார்த்து கட் பண்ணுங்கள். நம்ம வரைஞ்சிருக்க சென்டர் கோட்லேருந்து ஒரு கோடு தள்ளி கிராஸில் நான் கட் பண்ணிக்கிறேன். கிராஸில் வர கோடுக்கு முனையில் வர வரை கட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே முனையிலேருந்து அடுத்த சென்டர் கோடுக்கு ஒரு கோடு தள்ளி வர மாதிரி கொஞ்சம் நவுத்தி கட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த கேப் ரொம்பவே முக்கியம். அந்த கேப் இருந்தால் தான் கரெக்டாக ஈவனாக எல்லாமே நமக்கு ஒட்டாக வரும், இல்லைன்னா தனித்தனியாக வந்துடும். ஸோ சைடில் இருக்கிறது பிரச்சனை இல்லை, சென்ட்ரல் லைனில் மட்டும் ஒவ்வொரு கோடு தள்ளி வர மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு இதை நான் பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். சென்டர் மட்டும் கொஞ்சம் தள்ளி கட் பண்ணுறதால தான் இந்த மாதிரி ஜாயிண்ட்டாக வரும், இல்லைனா நமக்கு தனித்தனியாக கிடைக்கும். ஸோ நமக்கு ஜாயிண்ட்டாக வேணும், அதனால தான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்ததாக இதை லைனிங் கிளாத்தில் வச்சு அட்டாச் பண்ணணும். இதை அயன் பாக்ஸ் வச்சு ஒரு ப்ரஷ் கொடுத்து அயன் பண்ணிவிட்டு கூட ஸ்டிச் பண்ணலாம். நான் அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ புதுசாக நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னாக்கா கேன்வாஸ் பேப்பர் நகர்ந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு ப்ரெஷ் கொடுத்து அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைக்க ஆரம்பிங்க. நான் பார்த்திங்கன்னா இந்த கோடு வரைஞ்சிட்ருக்கேன் இல்லையா, இதோட ப்ளவுஸ் முடியுது. நான் இதை மடித்து அடிக்கணும். ஸோ அதுக்காக வெளியில் தெரியறதுக்காக நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணதுலேருந்து 1/2 இன்ச்சு மேலே இருக்கணும் பேட்ச் ஒர்க்கு. அதே மாதிரி ஷோல்டர் பார்த்திங்கன்னா அதை விட 1/2 இன்ச்சு கீழே இருக்கணும் நம்ம எடுத்துருக்கிற கேன்வாஸு. ஸோ அது எக்ஸ்ட்ரா இருக்கிறத நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு நீளம் இருந்தால் போதும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேட்ச் ஒர்க்கை ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா எப்படின்னாக்கா கரெக்டாக இந்த ஓரங்களில் மட்டும் கிராஸாக நம்ம தைச்சிட்டு வரணும். சென்டர் வரைக்கும் ஜாயின் பண்ணக்கூடாது, கரெக்டாக அந்த ஓரத்துலேயே தைச்சிட்டு வரணும். மெயின் கிளாத்துக்கு மேலே நான் இதை வச்சு தைச்சிட்ருக்கேன். பேட்ச் ஒர்க் பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த பட்டு சாரீக்கு, லினன் சாரீ, காட்டன் சாரீக்கெலாம் ரொம்ப அழகாக வரும். இந்த மாதிரி பூனம் சாரீக்கு நம்ம தைக்கும்போது ரொம்ப கவனமாக தைக்கணும். ஏன்னா அங்கங்கே நூல் இழுத்துக்கும், கரெக்டாக ஃபினிஷிங் உட்காருமா அப்படின்றது நாம் தைக்கிற விதத்தில் தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக தேய்ங்க. ஃபஸ்ட் டைம் பாருங்கள் சொல்லிகிட்டே இருக்கேன், ஒரு நூல் இழுத்துக்குச்சு.
ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை வரும். ஸோ அதை மட்டும் பார்த்து கவனமாக தைச்சோன்னாக்கா ரொம்ப அழகாக வரும் பூனம் சாரிலையும். இப்போ பார்த்திங்கன்னா நான் சைடு ஓரத்தில் 2 பக்கமே தைச்சி எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, கரெக்டாக நம்ம தைச்சதுக்கு சென்டரில் இருக்கக்கூடிய அந்த கேன்வாஸை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ எப்படின்னா இதை ஃபஸ்ட்டு நம்ம அடக்கி பிடிச்சி இந்த சென்டரில் வந்து ஒரு நாச் போட்டுக்கிறேன். இப்போ நான் கட் பண்ணதுலேருந்து நான் போட்டிருக்க தையலுக்கு கொஞ்சம் தள்ளியே எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய நடுவில் இருக்கிற இந்த கேன்வாஸ் பேப்பரை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். தையல் அடிக்கும்போது மட்டும் கவனமாக இந்த 2 கூறுமே சேர்கிற இடத்துல கொஞ்சம் கேப் விட்டு தையல் அடிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கட் பண்ணும்போதும் திருப்பும் போதும் கரெக்டாக அந்த டிசைன் வந்து வரும். இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் 2 முக்கோணத்தையும் சேர்த்துனீங்கன்னா அப்படின்னாக்கா வேஸ்ட்டு தான், அது ஒன்றுமே அதுக்கப்புறம் பண்ண முடியாது. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ அந்த கூர்மையாக இருக்கிற இடத்துலலாம் நாச் போட்டுட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது இந்த மாதிரி திருப்பி உள்ளே இருக்கிறது மெயின் கிளாத்தை எடுத்து விட்டுட்டு நம்ம தைக்கிறம்போது ரொம்ப அழகாக நமக்கு ஃபினிஷிங் வரும். இப்போ அடுத்ததாக மெயின் கிளாத்து பேட்ச் ஒர்க் கொடுக்க போகிற அந்த மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் வச்சு ஒரு பக்கத்தை மட்டும் விட்டுட்டு மீதி 3 பக்கத்தையும் வந்து தையல் அடித்து திருப்பிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் இந்த பட்டு சாரியில் காட்டன் சாரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எடுக்கிற பேட்ச் ஒர்க்கும் சரி, நம்ம கட் பண்ணி கொடுக்கக்கூடிய எல்லா கிளாத்தையும் நம்ம அயன் பண்ணிக்கலாம். அது ரொம்ப அழகாக ஃபினிஷிங் தெரியும். இந்த பூனம் சாரியை பொறுத்த வரைக்கும் நம்மளால் அயன் பண்ண முடியாது, அதுதான் பிரச்சனை. முடிஞ்ச அளவுக்கு தைக்கும் போதே நீட்டாக தைச்சிக்கிட்டா ரொம்ப அழகாகவே வந்துடும். இதுவும் நான் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் இப்போ கட் பண்ணிக்கிட்டு உள்ளே இருக்கக்கூடிய மெயின் கிளாத்தை வெளிப்பக்கமாக எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பேட்சும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கிறேன். ஓகே, இந்த பேட்சஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே நம்ம கட் பண்ணியிருக்க ப்ளவுஸ் பார்ட்டுக்கு கீழே வர மாதிரி வச்சுட்டு இந்த முனைகள் எல்லாம் உள்பக்கமாக திருப்பி விட்டு மேலே படிமான தையல் போட்டுட்டு வந்தாலே அழகான பேட்ச் ஒர்க் உள்ள ப்ளவுஸ் ரெடி ஆயிரும். மொத்தமாக எல்லா முனைகளையுமே உள்பக்கமாக திருப்பி விட்டுட்டு நம்மளால் தையல் அடிக்க முடியாது, ஏன்னா இது பூனம் கிளாத் இல்லையா. அதனால் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் பக்கத்தில் வரும்போது நம்ம இதை உள்பக்கமாக திருப்பி விட்டுட்டு நம்ம தையல் அடித்தா ரொம்ப ஈஸியாக தைச்சிடலாம். இது ஃபுல்லாகவே தைச்சி முடிச்சதுக்கப்புறம் நெக்கு வந்து பைப்பிங் வச்சு ஃபினிஷ் பண்ணாலும் சரி, இல்லை நார்மலாக ஃபினிஷ் பண்ணாலும் சரி, அந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா பைப்பிங் வச்சு தான் தைக்க போகிறேன். சேம் இதே பேட்ச் ஒர்க் மெத்தட் தான் ஸ்லீவுக்கும் வச்சு நான் தைச்சிருந்தேன். பார்க்க எப்படி இருக்குன்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சதா, இல்லை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணுமா என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது ப்ளவுஸ் மாடல் வேணும் அப்படின்னாலும் சரி, அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடிய சீக்கிரமே வீடியோவாக அப்லோட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா சாரீ டு கன்வெர்ட் பண்ணுற ஃப்ராகு அதெல்லாமே ஸ்டிச் பண்ணி போட்டுட்ருக்கேன். உங்களுக்கும் அந்த மாதிரி தைக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா, இல்லை அந்த மாடல் தைக்கிறது எப்படின்றத காமிங்கன்னு சொன்னாலும் சரி, வீடியோவாக எடுத்து போட்டுடலாம். நம்மக்கிட்ட ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ்லாம் கிடையாதுங்க. எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக ஆகுன்றது தான் இந்த வீடியோவாக கொடுத்துருக்கேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் ரொம்பவே முக்கியம் எனக்கு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.